வினை தீர்க்கும் நாயகனே, வினை தீர்க்கும் நாயகனே. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகா சபரி நாராயணசங்கராஜா பேசுகிறேன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு நிறங்கள். இந்த பூமியில பிறந்ததுலேருந்து நம்ம கலர்கள் இல்லாமல் வாழ முடியாது. பார்க்குற கண்ணுக்கு தர அனைத்து பொருள்களும் கலர் கலராக மக்களை கவர்ந்து கொண்டே இருக்கும். ஆள் மனதில் ஒரு இந்த கலரை உள்வாங்கிக்கிட்டே மெடிடேஷன் பண்ணால் கூட சில நோய்கள் குணமாகவும் சொல்லியிருக்காங்க. நம்ம வீட்டில் அடிச்சிருக்கிற கலர் அந்த அளவுக்கு கையாண்டு கொண்டே இருக்கும். நம்ம பயன்படுத்துகிற கலரு ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு கலரு சிலவங்க அழகழகாக அடிச்சுக்கிட்டு இருப்போம். நம்ம எந்த கலரை அதிகமாக லைக் பண்ணிக்கிட்டே இருக்கோமோ கையெழுத்து மாதிரியே உங்கள் பேர் மாதிரியே அந்த கலரும் நம்ம கையாண்டு கொண்டே இருக்கும். ஆகையால் நீங்கள் எந்த கலரை அதிகமாக விரும்பி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலருடைய தாக்கம் உங்களை நன்மையோ தீமையோ அதை உங்கள் அடைந்து கொண்டே இருக்கும். அது எதனால் இந்த கலரை தான் அதிகமாக லைக் பண்ணுறதுனாலன்னு தெரியாது. 2ஆம் நம்பர்காரங்க சிவப்பு கலரை அதிகமாக லைக் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு சுமாராகவே இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு நம்பர்காரர்களும் எந்தெந்த கலரை நம்ம அதிகமாக வீட்டில் அலங்கரிக்கலாம், அந்தந்த கலர் உங்களுக்கு மேன்மை தரும், எந்தெந்த கலர் உங்களுக்கு சுமாராக இருக்கும் அப்படிங்கிற விளக்கத்தை தெளிவாக விளக்க நான் ஆசைப்படுகிறேன். உங்கள் சில நபர்களுக்கு ஜோதிடம் சம்பந்தமாக இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஜென்ரலாக உள்ள கலரு இதெல்லாம் உங்களுக்கு ஜென்ரலாகவே தெரியும். இது பொதுவாக உங்களுக்கு தெரிவிக்க நான் ஆசைப்படுகிறேன். எனக்கு தெரிஞ்ச வரையில் சில விளக்கம் கொடுக்க ஆசைப்படுகிறேன். உங்கள் அனைவருக்கும் இது பிடிக்கும் என்ற எண்ணத்தில் இது ஆரம்பிக்கிறோம். சிம்ம ராசி, சிம்ம லக்னம். 1, 10, 19, 28 ஒரு விளக்கு தொடரை பொறுத்துனா அந்த விளக்குல என்னென்ன கலர்கள்லாம் வருதோ அந்த ஆரஞ்சு கலர் நவரத்தன கல் மாணிக்கம். நீ அணியக்கூடிய கற்கள் லக்கணப்படி அணிந்தீர்களா என்றால் 70% உங்களுக்கு வெற்றியை தரும். ராசிப்படி உங்க கல் ஒரு 30% மேன்மை காணப்படும். உங்க ஜாதகத்துல விளக்கங்களை தெரிஞ்சுக்கோங்க. அதுல சில சூரியன் சிலவங்களுக்கு மறைஞ்சிருக்கும். 6, 8, 12 மறைஞ்சிருக்கிறவங்களும் இந்த மாணிக்கக்கல் அணியலாம். ஏன்னா நிறைய பேர் சூரியன் மறைஞ்ச நிறைய பேரை பார்த்துட்டேன். அவங்க போகிற வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்துக்காக இயங்கிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வெளிச்சத்துக்கு வர முடியாம ஒரு ஏக்கத்தில் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க மாணிக்கக்கல் அணியலாம். உங்களுக்கு சூரியன் கெட்டு போயிருந்தால் நீங்க அந்த கல் கம்பல்சரியா அணிந்துக்கிட்டீங்கன்னா ஒரு வெளிச்சத்தை உங்களுக்கு கொடுக்கும். இல்லைன்னா நீங்கள் சூரிய நமஸ்காரம் செய்து கொண்டே இருக்கலாம். அந்த கல் அணியக்கூடிய என்னால் முடியல அப்படின்னா சூரிய பகவானை வணங்கி அவர்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, என் வாழ்வில் ஈரலை நீக்க வாருங்கள் என்று ப்ரேயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த காரியத்திலேயே நீங்கும். இந்த நம்பருக்காரங்க பூரம் லக்கணத்துக்காரங்க அந்த மாணிக்க அணியலாம். ராசிக்காரங்களுக்கு அணியலாம் 30% மேன்மை தரும். லக்கணக்காரங்களுக்கு 70% மேன்மை தரும். அவங்க தெரியாமல் இருக்கிறவங்க 1, 10, 19, 28 இந்த தேதியாவது தெரிஞ்சிருந்தா இந்த கல் அணிந்து கொள்ளலாம். உங்களுக்கு அதிகமாக ஆரஞ்சு கலரை மேன்மை தரும். கடக ராசி, கடக லக்கணம். 2, 11, 20, 29 இவங்களுக்கு வெள்ளை கலரை மேன்மை தரும். இவங்க அணியக்கூடிய நவரத்தன கற்கள் நடத்திருக்குன்னா கடக லக்கணமா இருந்தால் முத்து இவங்களுக்கு மேன்மை தரும். அடுத்து தனுசு ராசி, தனுசு லக்கணம். மீன ராசி, மீன லக்கணம். 3, 12, 21, 30 ஒரு விளக்கு தொடரை பொறுத்துனா அந்த விளக்குல என்னென்ன கலர்கள்லாம் வருதோ அந்த கலர் போல இவங்களுக்கு மேன்மையை தரும். கனக புஷ்பராக இவங்க அணியக்கூடிய கல். தனுசு லக்கணம் 70% மேன்மை தரும். தனுசு ராசி 30% மேன்மை தரும். மீன ராசி 30% மேன்மை தரும். மீன லக்கணம் 70% மேன்மை தரும். நம்ம லக்கணம் தான் உயிர் நாடி. நம்ம ராசியை காட்டிலும் லக்கணம் உடம்பு, நமது ஆன்மா, நம்ம முகம் எல்லாம் சொல்றோம் இல்லையா, நம்ம உடம்பு தான் லக்கணம். ராசிங்கிறது மனசு. என் அனுபவத்துல ராசிக்கும் லக்கணத்துக்குள்ள அனுபவத்துக்கு மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ராசிக்குன்னா 30% பொருந்தும், லக்கணப்படினா 70% உங்களுக்கு வேலை செய்யும். உங்க சொந்த காலில் நிற்கணும், ஒரு தொழிலை ஜெயிக்கணும்னு துடிச்சிக்கிட்டு இருக்கிறவங்க கூட உங்களுக்கு இந்த லக்கணப்படி இந்த லக்கணமா இருந்தால் இந்த கல் பூரா உங்களுக்கு மேன்மையை தரும். அனுபவம் கண்ட உண்மை. லக்கணப்படியே இந்த கல் அணிகிறது மேன்மை தரும். ராகு கிரகம். ராகு கிரகம் ராசியும் கிடையாது, லக்கணமும் கிடையாது. 4, 13, 22, 31
இந்த தேதியில பிறந்திருந்தீங்கன்னா கோமேதக கல் அணியலாம். கோமேதக கல் அணியல அது ராகு, நம்ம புராணத்துல ராகு பகவானுக்கு தலையை சீவிட்டாங்க, அதனாலதான் பாம்பு தலையை ஃபீட் பண்ணாங்கங்கிற மாதிரி இருக்கனால இந்த ராகு கிரகத்துக்குரிய கல்லையும் அதனுடைய பாதி கிரகம் கேது, அதுல இருந்து உருவான கேதுக்குரிய கல்லையும் சேர்த்து போட்டாதான் ராகு கேது கோமேதகம் வைடூரியம். இந்த கல் உங்களுக்கு காரியத்தடை நீக்கி தரும். தனித்த கோமேதக கல் ஒரு மேன்மைங்கிறத எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 30%. வைடூரியம் கோமேதகம் கலந்து சேர்த்து போட்டிங்கன்னா உங்களுக்கு 100% வெற்றியும் காண்பீர்கள். காரியத்தடை நீக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும். கால சர்ப்பதோஷம்னு ஒரு உங்க ஜாதகத்துல யாரும் சொன்னாங்களானும் கோமேதகம் வைடூரியம் சேர்த்து போட்டிங்கன்னா காரியத்தடை நீங்கும். கோமேதகம் வைடூரியம் போட்டதுனால கால சர்ப்பதோஷம் நம்ம இங்கே என் அனுபவத்துல கிட்டத்தட்ட ஒரு 23 வருஷ அனுபவத்துல இந்த கோமேதகம் வைடூரியம் போட்டவங்க போகிறோம் காரியத்தடை நீங்கி கல்யாணத்தடை நீங்கிருக்கு. நிறைய பேர் தொழில் மற்றவுடன் திருமண தடை எல்லாமே அவங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிருக்கு. ஆகையால கோமேதகம் வைடூரியமே உங்களுக்கு 100% காரியத்தடை நீக்கும், வெற்றியை தரும். மிதுன ராசி, மிதுன லக்னம், கன்னி ராசி, கன்னி லக்னம், 5, 14, 23 பச்சை நிறம், மரகத பச்சை உங்களுக்கு லக்கணப்படியே 70% மேன்மை தரும். ராசிப்படி 30% மேன்மை தரும். பச்சை நிறம் ட்ரெஸ்ஸு அனைவரும் ஈர்க்கும். பஞ்சசக்தியில ஒரு மரங்கள் அனைத்தும் பச்சை நிறமா இருக்கிறதுனால இயற்கையோட ஒண்டி போன கலரும் பச்சை நிறமும் ஒன்று. அதனால பச்சை கலரு அதிகமாக இந்த நம்பர்காரங்க யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாரும் பொதுவாக ஜென்ரலா யூஸ் பண்ணிக்கலாம். 2ஆம் நம்பர்காரங்க மட்டும் அந்த கலரை கொஞ்சம் குறைச்சி கொள்ள வேண்டும். அவங்களுக்கு அணிந்து பார்க்கல இந்த கலரு 2ஆம் நம்பர்காரங்களுக்கு பச்சை நிறம் கொஞ்சம் மேன்மை தராது. ரிஷப ராசி, ரிஷப லக்னம், துலாம் ராசி, துலாம் லக்னம், 6, 15, 24 எங்கள் வெள்ளை நிறம், வயலட் நிறம். வெள்ளிக்கிழமைன்னா நீங்க வெள்ளை கலர், வயலட் கலர் இந்த ட்ரெஸ் போடலாம். அந்தந்த கிழமைக்கு நீங்க கலர் இந்த கலரை போகிறோம். எந்த கிழமையில நீங்க இந்த நம்பர்ல நீங்க பிறக்காட்டாலும், இந்த லக்கணத்துல பிறக்காட்டாலும் இந்த கலர் அனைத்தும் அந்தந்த கிழமைக்குரிய கலரை நீங்க போட்டுக்கலாம். திங்கக்கிழமைன்னா வெள்ளை, செவ்வாய்க்கிழமைன்னா சிகப்பு, புதன்கிழமைன்னா பச்சை, வேலைக்கிழமை மஞ்சள், வெள்ளிக்கிழமை வெள்ளை வயலட், சனிக்கிழமை கருப்பு கருநீலம், ஞாயிற்றுக்கிழமை ஆரஞ்சு. இந்தந்த கிழமையில நீங்க இந்த கலர் அணிந்தீர்கள் என்றால் மேன்மை தரும். சாம்பல் நிற கலர் மட்டும் பெரும்பாலும் இந்த 7, 16, 25 பிறந்தவங்க மட்டும் அந்த கலரை யூஸ் பண்ணிக்கலாம். கேது கிரகம் 7, 16, 25 இவங்களுக்கு சாம்பல் நிறமே அதிகமாக. நான் இப்போ இந்த விளக்கங்களை கொடுக்காட்டாலும் 7, 16, 25 பிறந்தவங்க நிறைய பேரை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சாம்பல் நிறமே அணிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. சாம்பல் கலர் அவங்களுக்கு மேன்மை தரும். மற்ற டார்க்கான கலரை அவங்க லைக் பண்ண மாட்டாங்க. அந்த கலர் அவங்களுக்கு இல்லாட்டாலும் நீங்க லைட்டாக தான் போடணும், டார்க்கே அவங்களுக்கு பிடிக்காது. நம்ம பிரபஞ்சத்துல அந்தந்த கலர் நம்மளை கையாண்டு கண்டுக்கிறதுக்கு நீங்க மற்ற நம்பர்காரங்க இந்த கலரை லைக் பண்ணி போட்டிங்கன்னா சோம்பேறித்தனம், காரியத்தடை அதிகமாக பார்ப்பீங்க. அந்த நம்பர்காரங்களும் கையெழுத்தை மாற்றிக்கிட்டு வேற கலருக்கு கொண்டு போனால் அவங்களுக்கு அந்த சோம்பேறித்தனம் நீங்கும். இந்த நம்பர்காரங்க வைடூரியம், தனித்து வைடூரியம் போடப்படாது. இவங்களும் இதனுடைய ராகுவோடைய பாதி கரகத்தில் இருக்கிறதுனால கோமேதகம் வைடூரியம் சேர்த்து போட்டால் தான் இவங்களுடைய காரியத்தடை நீங்கும், மேன்மை காண்பார்கள், 100% வெற்றியும் காண்பார்கள். காரியத்தடை அனைத்தும் இந்த நம்பர்காரர்கள் நீக்கினா கோமேதகம் பிளஸ் வைடூரியம் சேர்த்தே போட வேண்டும். மகர ராசி, மகர லக்கணம், கும்ப ராசி, கும்ப லக்கணம், 8, 17, 26 கருப்பு நிறம், கருநீலம். இவங்கள் அடையக்கூடிய கல் நீலக்கல். கருப்பா காட்டிலும் கருநீலமே சனி பகவானுக்கு கருப்புன்னு போட்டுப்பாங்க. ஆனால் அவருக்குரிய லக்கி கலர்ன்றது தான் கருநீலம். அவரும் நீல கலர் தான், அவருக்கும் வான கலர் தான், அவருக்கும் ஒரு அதிர்ஷ்ட கல் என்றே அதிர்ஷ்ட நிறம் என்றே சொல்ல வேண்டும். கருப்பு கலர் நீங்கள் அதிகமாக லைக் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் இந்த 7ஆம் நம்பர் சாம்பல் கலர் ஒரு காரிய தடையை கொடுக்குற மாதிரி. இந்த 8, 17, 26 பிறந்தவங்க எல்லாமே கருப்பு கலரு. மற்ற நம்பர்காரங்களும் இந்த கலர் அதிகமாக லைக் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. கருப்பை அதிகமாக நீங்கள் கையாண்டீர்கள் என்றால்
மன அழுத்தம் கூடும். உங்களுடைய தேடுதல் அனைத்தும் எளிமையில கிடைக்காது, மிக மிக தாமதப்படுத்தும். இந்த கலரை நம்ம அதிகமாக லைக் பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்ம நிறைய இந்த கலரில் எந்தெந்த நம்பர்லேயே பிறந்திருக்க மாட்டோம். அதிகமாக அந்த ட்ரெஸ்ஸே போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால கலரும் நம்ம கையாண்டு கொண்டே இருக்குங்கிற விளக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆகையால இந்த நம்பர்காரங்க மற்ற நம்பர்காரங்க இந்த நம்பர்காரங்களும் இதை குறைச்சிக்கிட்டா மேன்மை காண்பார்கள். இந்த நம்பருக்கு அணிஞ்சிக்கலாம், ஆனால் மற்ற நம்பர்காரங்க அணிஞ்சிடக்கூடாது. இந்த நம்பர்காரங்க கருப்பு போடலாம், மற்ற நம்பர்காரங்க கருப்பு இணைச்சிக்கிட்டீங்கன்னா மற்ற கலரோட சேர்த்து கொஞ்சமாக கருப்பு கலந்துக்கலாம். அதிகமாக கருப்பு உள்ள கலந்துட்டிங்கன்னா உங்களுக்கு மன அழுத்தம் கூடிக்கிட்டே இருக்கும். ஆகையால் கருப்பு நிறத்தை இந்தந்த கிழமைக்கு மட்டும் சனிக்கிழமை அன்று யூஸ் பண்ணலாம். சனிக்கிழமை இந்த கருப்பை காட்டிலும் கருநீலமே மேன்மை தரும். இவங்கள் அணியக்கூடிய கல் நீலக்கல். நீலக்கல் இவங்களுக்கு மகர லக்கணத்துக்கு நீலக்கல் 70% மேன்மை காணப்படும். மகர ராசிக்கு 30% மேன்மை காணப்படும். கும்ப ராசிக்கு 30%, கும்ப லக்கணத்துக்கு 70% மேன்மை காண்பார்கள். மன அழுத்தம் குறைய இந்த கருப்பு கலரை சரியா தவிர்ப்பது நல்லது. இவர்களுக்கு வெளிச்சத்தை இயங்கிக்கிட்டு இருக்கனால வெளிச்சத்துக்குரிய கலர் போடுற மாதிரி நம்ம உருவாக்கிக்கணும். கையெழுத்தை மாற்றினத பிறகுதான் நிறைய பேர் மேன்மை காண்கிறாங்க. இந்த நம்பர்காரங்கள்லாம் 4, 7, 8 இந்த நம்பர்காரங்கள்லாம் இந்த நம்பரும் கையெழுத்தை மாற்றின பிறகுதான் இவங்க நம்ப மாட்டாங்க. ஆனால் கையெழுத்தை மாற்றின பிறகுதான் மேன்மை காண்பாருங்கள். ஏன்னா நம்பக்கூடிய விஷயம் நம்பாமல் இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு அந்த விளக்கங்களுக்கும் நல்ல தெளிவாக கொடுத்துட்டோம். ஆனாலும் சில விளக்கங்களை அதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 2, 4, 7, 8 இதுவே பெரும்பாலும் நம்ம தோஷம் நம்பர் என்று சொல்லியிருக்கோம். அதனால இந்த நம்பர்காரங்க கொஞ்சம் கவனமாக கலரையும் நம்ம லைக் பண்ணி கரெக்டான கலரை போட்டிக்கிட்டோம்னா வாழ்வில் ஜெயிப்பதற்கு ஈஸியாக இருக்கும். மேச ராசி, மேச லக்கணம், விருச்சிக ராசி, விருச்சிக லக்கணம் 9, 18, 27 இந்த தேதி உங்களுக்கு ராசி லக்கணம் தெரியலன்னா 9, 18, 27 பிறந்திருந்தீங்கன்னா ஒரு விளக்கு சுடரை பொறுத்துனா அந்த விளக்குல என்னென்ன கலர்கள்லாம் வருதோ அந்த இந்த சிகப்பு கலர் உங்களுக்கு வெற்றியை தரும். ராசி லக்கணம் படி எடுக்கையில உங்களுக்கு இந்த சிகப்பு கலரே மேன்மை தரும். நீங்க வண்டியோடைய கலரா இருந்தாலும், காரோடைய கலரு, பைக்கோடைய கலரு எல்லாமே இந்த கலர் சம்பந்தப்பட்டே நீங்க எடுத்துக்கலாம். உங்களுடைய அன்றாட வீட்டில் யூஸ் பண்ற வாகனங்கள் பூரா 4 வீலர் 2 வீலர் அனைத்தும் இந்த நம்பர்காரங்க இந்த கலர் எடுத்துக்கோங்க. 9 நம்பர்னா சிகப்பு எடுக்கலாம். உங்களுடைய லக்கணம் அந்தந்த கலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கலரு தெளிவாக விளக்க இருக்கும். ஆரஞ்சு கலரு 1ஆம் நம்பர்காரங்களுக்கு ஆரஞ்சு மேன்மை காணப்படும். அதனால் அந்தந்த 2 வீலராக இருந்தாலும் இந்தந்த கலரு தெளிவாக விளக்கி இருக்கும். அந்த கலரை நீங்கள் எடுத்துக்கலாம். 9, 18, 27 சிகப்பு நிறமே மேன்மை தரும். அணியக்கூடிய கல் பவளம். மேச லக்கணத்துக்கு 70%, மேச ராசிக்கு 30%, விருச்சிக ராசிக்கு 30, விருச்சிக லக்கணத்துக்கு 70% மேன்மை காண்பார்கள். நவரத்தன கற்களும் தெளிவாக விளக்கியிருக்கோம். லக்கணப்படியே மேன்மை காண்பார்கள். மற்றும் உங்களுக்கு இந்த கலர் அனைத்தும் வீட்டில் அடிக்கக்கூடிய கலரும் உங்கள் லக்கணத்துக்கு நன்மை தரக்கூடிய கற்களை அணியணும். கலர் இல்லை என்றால் உங்கள் லக்கணம் ராசி, உங்கள் லக்கணப்படியும் ராசிப்படியும் 5ஆம் வீட்டுக்குரிய கலர் 9ஆம் வீட்டுக்குரிய கலர் நீங்கள் அணிந்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை மேன்மையை தரும். இப்போ நிறைய பேர் உடம்பு குண்டா இருக்காங்க. குண்டா இருக்கிறவங்க உடம்பு மெலியணும் அப்படின்னீங்கன்னா ஒரு ரெட் கலர் பல்பு வீட்டில் விடிவில் போக மாட்டிக்காங்க. ஒரு 6 மணி, காலையில் 6 மணி இல்லை சாயங்காலம் 6 மணி டயத்தில் நீங்கள் ஒரு அந்த பல்புக்கு அடியில் நீங்கள் தியானத்தில் மெடிடேஷன் பண்ணணும். ஒரு 1/2 hour. அந்த ரெட் கலர் பந்து உங்களுக்கு மேலும் கீழும் இறங்கி ஏறி உச்ச நிலையை அதிகமாக ரெட் கலர் நம்ம உள்வாங்கி பழகிக்கிட்டே இருந்தீங்கன்னா மெடிடேஷன் மூலமாக அந்த பந்து ஏறி இறங்க உடம்புல உச்சநிலையிலிருந்து புருவ மத்தியிலிருந்து மூலாதார சுவாதிஸ்தான மணிப்புரம் அநாகத விசுத்தி ஆக்னே சாசனம் 7 சக்கரம் இருக்குது. அந்த 7 நிலையிலேயே
நம்ம குண்டலியில் அந்த ரெட் கலர் பல்ப்பு உடம்புக்குள்ள அதிகமாக உள்வாங்கினீங்கன்னா ரெட் கலர் சக்தி உங்கள் உடம்புல அதிகமாக இறங்குச்சுன்னா உங்கள் உடம்பு லீன் ஆகிரும். உடம்புல அதிக பாரம் உள்ளவங்க, வெயிட் அதிகமாக உள்ளவங்க இந்த மெடிடேஷன் மூலமாக அந்த ரெட் கலர் அதிகமாக கையாண்டிங்கன்னா உங்கள் உடம்பு நார்மல் நிலைக்கு வந்துவிடும். இதே மாதிரி ஒல்லியாக இருக்கிறவங்க உடம்புல சத்து வைக்கணும்னா நீல கலர் பல்ப்பை இதே மாதிரி கோந்து மெடிடேஷனில் பல்பில் விடிவெல்பில் கோந்து 6 மணிக்கு அந்த மாதிரி 6 to 6:30 மணிக்கு வரைக்கும் ஒரு 1/2 hour 1/4 மணி நேரத்துலேருந்து 1/2 hour வரைக்கும் மெடிடேஷனில் கோந்திங்கன்னா அந்த புழு கலரை உள்வாங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக சத்து வைக்கிறத நீங்கள் உணரலாம். இது ஒரு முறை. இல்லைன்னா இன்னொரு முறை இருக்குது. நீங்கள் இதெல்லாம் செய்கிறதுக்கு எனக்கு டைம் கிடையாது, மெடிடேஷன்லாம் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்தால் ஒரு சிவப்பு கலர் வாட்டர் கேனில் நீங்கள் தண்ணியை நிரப்பி சூரிய ஒளியில் வைத்து நீங்கள் அந்த தண்ணியை ஒரு 48 நாள் குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா குண்டாக இருக்கிற ஆள் அந்த சிவப்பு தண்ணியை குடிச்சிக்கிட்டே வரையில் உங்கள் உடம்பு நார்மல் நிலையாக அடைந்துவிடும். உங்கள் உடம்பு சரியான லெவலாக மாறிவிடும். இது ஒல்லியாக இருக்கிறவங்க ப்ளூ கலர் பாட்டிலில் சூரிய ஒளியில் அந்த உள் சக்தியை வாங்கி அந்த தண்ணியை நீங்கள் 48 நாள் குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய நார்மலான ஒல்லியாக இருக்கிறவங்க ஒரு நார்மல் சத்து வைக்கிற அளவுக்கு உங்கள் உடம்பு வந்துவிடும். மற்றும் நமது உடம்பில் 7 சக்கர நிலை இருக்கிறதுன்னு சொன்னோம். அது 7வது சக்கர நிலை கலர் வயலட்டு வருகிறது என்றால் நீங்கள் 7, 16, 25 பிறந்தவங்க இந்த 6ஆம் நம்பருக்கு சொன்ன மாதிரி வயலட் கலரு நீங்கள் சாம்பலுக்கு பெயலரு சாம்பல் நிறத்துக்கு பதில் வயலட் கலரை அதிகமாக கையாண்டினால் உங்களுக்கு மேன்மையை தரும். இந்த அனுபவங்கள் எனக்கு தெரிஞ்ச சில விளக்கங்களை கொடுத்துருக்கேன். இந்த விளக்கம் அனைத்தும் எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். அனைத்து சோதிடக்காரங்களுக்கெல்லாம் பெரும்பாலும் இந்தந்த கல் இந்தந்த ராசிக்கு போடணும் எல்லாரும் ஜென்ரலாக தெரிஞ்சுதான். உங்களுக்கும் பாதி பேருக்கு உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரிஞ்ச சில விளக்கங்களை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். உங்கள் அனைவருக்கும் நிறைவாக இருக்கும் நம்புகிறேன். எனக்கு நிறைவாக இருக்கிறதை உணர்கிறேன். உங்கள் அனைவருக்கும் பிடிக்கும் என நம்புகிறேன். நன்றி, வணக்கம், சுபமங்கலம். வினை தீர்க்கும் நாயகனே, வினை தீர்க்கும் நாயகனே.